நம சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமை பொழுதும் எல் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. சத்சங்கம் திரு அடியார் கூட்டம் என்ற தலைப்பில் இவற்றின் பெருமை பற்றி அடியேன் பேச உள்ளேன். நமஸ்காரம். சத்சங்கத்வே நிச்சங்கத்வம் நிச்சங்கத்வே நிர்மோகஸ்வம் நிர்மோகஸ்வே நிச்சலதத்வம் நிச்சலதத்வே ஜீவன்முக்தி என்று பஜகோவிந்தத்தில் ஆதிசங்கரர் சத்சங்கத்தின் பெருமையை கூறுகிறார். சத்சங்கம் என்றால் என்ன? சத்சங்கம் என்றால் நல்ல திரு அடியார் கூட்டம். சத்சங்கத்வே நிச்சங்கத்வம், நல்ல அடியார் கூட்டமே நித்தியமான பக்தர் கூட்டம். நிச்சங்கத்வே நிர்மோகஸ்வம், இப்படிப்பட்ட அடியார் கூட்டம் மோகத்தை அழிக்கும். நிர்மோகஸ்வே நிச்சலதத்வம், மோகம் அழிந்த மனநிலைதான் சலனமற்ற மனநிலை தரும். நிச்சலதத்வே ஜீவன்முக்தி, சலனமில்லாத மனநிலைதான் உயிர்களுக்கு முக்தியை தரும். ஆகவே நாம் எல்லோரும் சென்று சத்சங்கத்தில் அடியார் திருக்கூட்டத்தில் சேர வேண்டும். திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் பாடுகிறார். வீடினார் உலகினில் விழுமிய தொண்டர்கள் கூடினார் அந்நெறி. தொண்டர்கள் அடியார் திருக்கூட்டம் அமைத்து அங்கே கூடினர். அந்நெறி கூடி சென்றலும் ஓடினேன், அடியார் கூட்டத்தில் சேர நானும் ஓடினேன். ஓடி சென்று உருவம் காண்டலும், அடியார் கூட்டத்தில் நான் சேர்ந்து சிவமூர்த்தியை தரிசித்தேன். நாடினேன் நாடிற்று நம சிவாயவே, இறைவனை நாடிய என்னை அந்த நமசிவாயனும் நாடினானே. நமசிவாயன் என்ன செய்கிறான்? சிறந்த அடியார் சிந்தனையுள் தேன் ஊறி நின்று பிறந்த பிறப்பு அறுக்கும் எங்கள் பெருமாகான் என்று தொண்டர்களின் மனத்திலே தேனாய் நிற்கிறான் இறைவன் என்கிறார் மாணிக்க வாசகர். கூடும்மை தொண்டர் குழாத்துடன் நம்மை என்று அடியாரோடு நம்மை விநாயகனும் கூட்டுகிறான் என்கிறாள் அவ்வை. கூட்டிய வாயனை தன்னடியாரில் என்று அபிராமியிடம் கூறுகிறார் அபிராம பட்டர். நெறிதான் மிக மிக நின்றருள் செய்யும் பெரியாருடன் கூடல் பேரின்பமாமே. தேட வல்லார்க்கு அருள் தேவர் பிரானோடு கூட வல்லாரடி கூடுவேன் யானே என்று திருமந்திரத்திலே திருமூலர் பாடுகிறார். மெய்த்தொண்டர் செல்லும் நெறியறியேன் மிகனர் பணி செய் கை தொண்டர் தம்மிலும் நற்றொண்டு வந்திலே உண்பதற்கே பொய் தொண்டு பேசி புறமுறமே உன்னை போற்றுகின்ற இத்தொண்டனேன் பணி கொள்ளுதியோ காட்சி ஏகம்பனே என்று ஏங்குகிறார் பட்டினத்தார். வைகரை பொழுதில் எழுந்து பாவை நோன்பு நோக்கப் போகும் பெண்கள் தன் தலைவியை எழுப்புகின்றனர் என்கிறார் மாணிக்க வாசகர். பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் இப்போதாரமளிக்கே நேசமும் வைத்தனையோ. சிவனே சிவனே என்று ஓலவிடினோ உணராய் உணராய் காய் வெவ்வேறாயினோ துயிலுதியோ என்னே துயிலின் பரிசு. காலை தூக்கத்தை தியாகம் செய்வது
மிகவும் கஷ்டமான காரியம்தான். ஓத உலவா ஒரு தோழன் தொண்டர் உள்ளான். அவனை நினைந்து நெஞ்சமே நீ ஆடுகின்றிலை, கூத்துடையான் கழற்கு அன்பு இல்லை என்பு உருகி பாடுகின்றிலை, பதைப்பதும் செய்கிலை பணியிலை, பாதமலர் சூடுகின்றிலை சூட்டுகின்றதும் இல்லை, தேடுகின்றிலை தெருவுதோறும் அலரிலை என்றெல்லாம் நம்மை கண்டித்து அடியார் கூட்டத்துடன் சேர்ந்து நகர்வலம் செய்து நாதனை பாண்டிட தூண்டுகிறார் மாணிக்க வாசகர். இவ்வாறு இறைவனை பாடினால் ஓர் இன்ப வெள்ளத்து உருக்கொண்டு தொண்டரை உள்ளத்தில் கொள்வானவன். தொண்டர்கள் கூடி தொழுது அழுது பாடும் அன்புகல்லால் பொருளும் இல்லை, தொண்டர் அகமல்லார் கோயிலும் இல்லை, ஐயல் ஐயாரனார்க்கே என்கிறார் நாவுக்கரசர். அடியார் அடியார் அடியார்க்கு அடிமைக்கு அடியனாய் நல்கிட்டு அடிமையும் பூண்டு அடியார் அருளால் சிவனடி கூட நம் அடியானிவன் என்று அடிமை கொண்டானே என்று திருமந்திரத்தில் பாடுகிறார் திருமூலர். பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியே பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன். ஆரூரன் சுந்தரனில் அடிமை கேட்டு உவப்பார், ஆரூரில் அம்மானுக்கு அன்பர் ஆவாரே என்று பாடுகிறார் சுந்தரர். இறைவனுக்கு அபச்சாரம் செய்தால் இறைவன் அதை மன்னிக்கலாம். ஆனால் தொண்டருக்கு அபச்சாரம் செய்தால் அவனால் அதை மன்னிக்கவே முடியாது. ஏனென்றால் அவன் பக்த ஜன வத்சலன், அதாவது தொண்டர்களை என்றும் பிரியாது எப்பொழுதும் விரும்பும் இறைவன். இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்குமே அடியார்கள் திருக்கூட்டத்தின் பெருமை. மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு. சிவாய நமக.